29/5/2025 எழுப்புதல் தடைபடுவதற்கான காரணங்கள் குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம். ஒரு சபையில் 5 வகை ஊழியங்களும் இருக்க வேண்டும். 5 வகை ஊழியங்கள் இல்லாத சபை ஊனமுள்ள சபை. 5 வகை ஊழியர்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருமனமாக ஐக்கியமாக இருந்தால்தான் சபை வளரும், எழுப்புதல் வரும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்கள். 5 வகை ஊழியர்களும் ஒருவர் இன்னொருவர் அழைப்பில் தலையிடக்கூடாது. வேதம்தான் அடிப்படை. வேத ஒழுங்குக்கு மாறாக ஊழியம் பண்ண வேண்டாம். ஒரு இளம் தீர்க்கதரிசி முதிர்ந்த தீர்க்கதரிசியிடம், ஒரு இளம் சுவிசேஷகர் முதிர்ந்த சுவிசேஷகரிடம், ஒரு இளம் போதகர் முதிர்ந்த போதகரிடம், ஒரு இளம் மேய்ப்பன் முதிர்ந்த மேய்ப்பனிடம் ஐக்கியப்பட்டு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஊழியம் மற்றும் அழைப்பு சரியாய் போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5 வகை ஊழியர்களையும் கனம் பண்ணுகிற சபைதான் முழு வளர்ச்சி பெறும். தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்களின் வழிகளை அடைத்து விடாதீர்கள். அவர்களை கட்டுப்பாட்டுக்குள், உங்கள் கருத்துக்குள் அடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களையே இழந்து விடாதீர்கள். அவர்களை இழந்து விட்டீர்கள், தொலைத்து விட்டீர்கள். தொலைத்த இடத்தில் தேடுங்கள். சபை ஒழுங்குக்கு, ஸ்தாபன ஒழுங்குக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்களை கட்டுப்படுத்த நினைப்பதினால்தான் சபை எழுப்புதலை பார்க்க முடியவில்லை.